ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்த வடை. இது வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக பண்ணது. இது வீட்லேயே நம்ம உளுந்த வெள்ளை உளுந்து இருக்குல்ல, மணிப்பருப்பு, முழு உளுந்து, அந்த வெள்ளை உளுந்து எடுத்து ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஊற வச்சு மிக்சியில் நல்லா தண்ணி லைட்டாக தெளித்து அரைச்சா போதும். இது நான் வெங்காயம் போட்டு பண்ணியிருக்கேன். சாமிக்கு வெங்காயம் போட மாட்டேன். மிளகும் உப்பு போட்டு அரைச்சி அப்படியே போட்டுருவேன், லைட்டாக பெருங்காயம் போட்டு. இது மிக்சியிலே நம்ம அரைச்சி ஈஸியாக செய்யலாம். நமக்கு வேணுன்னா வெங்காயம், பச்சை மிளகா போட்டு திருப்பியும் செஞ்சுக்கலாம். இது எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கவே நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். இதில் அரிசி மாவுலாம் ஒன்றுமே சேர்க்கலை, நல்லா ராவா உளுந்து மட்டும் போட்டது. நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக. இது காளான் பக்கோடா. காளான் பக்கோடாவுக்கு தேவையானது காளானை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அந்த அடியில் உள்ள இதை நறுக்கிடணும். மேலே உள்ளதை மட்டும் போட்டால் போதும். அதை நல்லா தனித்தனியாக குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துகிட்டு அதை அதோட கடலை மாவு, அரிசி மாவு, இது கான் மாவு, கடலை மாவு கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். கான் மாவும் அரிசி மாவும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். மசாலா சிக்கன் 65 மசாலா சேர்க்கணும். கொஞ்சம் லெமனையும் விட்டு நல்லா பிசைஞ்சி எப்படி தனித்தனியாக நம்ம போட்டோன்னா நல்லா சூப்பராக பக்கோடா நல்லா மொறுமொறுப்பாக வரும். பாருங்கள், இதே மாதிரி காலிஃப்ளவர்லேயும் நம்ம பண்ணலாம். காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணணும், அதாவது வெந்நீரில் போட்டு எடுக்கணும். இது அப்படியே நம்ம கழுவி அப்படியே போட்டுடலாம். நறுக்கி எடுத்து அப்படியே இதோட மசாலாலாம் சேர்த்து அப்படியே போட்டுடலாம். லெமன் ஊற்றியும் சாப்பிட்லாம். இதில் மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது கார்னில் செஞ்சது, ஸ்வீட் கார்னில் செஞ்சது. ஸ்வீட் கார்னை வேக வச்சு தனித்தனியாக எடுத்து அதில் சாட் மசாலா போட்டு லைட்டாக உப்பு போட்டு பண்ணியிருக்கு. இது அதே ஸ்வீட் கார்னை நல்லா வேக வச்சு எடுத்து தனியாக இதில் வத்தல் தூளும், அதாவது மிளகா வத்தல், சில்லி தூளும் உப்பும் போட்டு லைட்டாக லெமனும் விட்ருக்கான். என் பையன்தான் செஞ்சான், இது அவனே செஞ்சது. சாட் மசாலா போட்டது வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா இதில் லெமன் கம்மியாக ஊற்றினா போதும். ஏற்கனவே கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் சாட் மசாலா, நல்லா கார்ன் டேஸ்ட்டோடு இருக்கும் அந்த மசாலா. இது நம்ம ரெகுலராக போடுற மாதிரி சில்லி தூள், உப்பு, லெமன் போட்டிருக்கான், லெமன் ட்ராப்ஸ் புளிஞ்சிருக்கான். பாருங்கள் எப்படி இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஸ்வீட் கார்னை வேக வச்சு பண்ணது தான். இதை வேக வச்சு உதுத்து எடுத்து இது சாலட் மாதிரி பண்ணான். இதுவும் அவன் தான் பண்ணது, என் பையன், 2வது பையன். அதாவது கேரட்டு, பல்லாரி வெங்காயம், மல்லி இலை, ஒரு லெமன் ட்ராப்ஸு, லைட்டாக மிளகுத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு அப்படியே நல்லா சாலட் மாதிரி பண்ணியிருந்தான். நல்லா இருந்துச்சு சாப்பிட. உப்பு லைட்டாக போட்டால் போதும், ஏன்னா நிறைய போட்டால் ஜாஸ்தி ஆயிடுது. இது வெள்ளரிக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். சாலட்டுக்கு வெள்ளரிக்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம். இவன் கேரட்டு, இதில் என்ன சேர்த்துருக்குன்னா கேரட்டு, வெங்காயம், மல்லி இலை, லெமன் ட்ராப்ஸு எல்லாம் சேர்த்துருக்கு. உப்பு, மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டா நல்லாயிருக்கு, நல்லா ஹெல்த்தியானது. வெள்ளரிக்காய் இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வெள்ளரிக்காய் சேர்க்கலை. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.